ஹலோ மக்களே, இது டே 2 அட் கோவில் திருவிழா பார்ட் 1 தாங்க. மார்னிங்கே எந்திச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு சாப்பிட போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, கேசரி அப்படின்னு சொல்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்தாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா வில்லுப்பாட்டு வச்சுருந்தாங்க. வில்லுப்பாட்டை அப்படியே ரசிச்சுக்கிட்டு கோவிலில் உள்ள அலங்காரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. அப்படியே பார்த்தா பூசி அடிக்கிறதுக்கு மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எந்திச்சு கோவிலுக்கு போய் பார்த்தா அங்கே சத்தி கோவிலில் பூஜை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பூஜையெல்லாம் நின்று பார்த்துட்டு கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வில்லுப்பாட்டு பாட ஆரம்பிச்சாங்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வில்லு பாட்டு பாடுறது பார்க்க பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கோவிலுக்கு வந்து பார்த்தா மஞ்சள் போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அங்கே எனக்கு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. எப்படிடா இவ்வளோ கொதிக்கிற பால் எடுத்து தள்ளியே தெளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் நல்லா சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. சாமி ஆடிக்கிட்டே ஆட்டமும் போட்டுட்டு இருந்தாங்க. தனியாக 2 பேர் ஆட, சாமி துணைக்கு ஆட பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தானங்க இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. கிராமப்புறங்களில் இன்னுமே இந்த மாதிரி தாங்க கோவில் விழா நடந்துகிட்ருக்கோம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி கோவில் கூட நடக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சாமிக்கு பூஜையெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நின்னோம். அப்புறம் சாமி அந்த டைமுக்கு வேட்டையை கிளம்புனாங்கங்க. பார்க்கும்போதே எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அங்கிக்குள்ளா, ட்ரெஸ்ஸு, கையில் கொப்பரை, அருவா, கையில் இந்த வேலு இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது எப்படி இருக்காங்க பார்த்தீங்களாங்க. சாமி இந்த டைமுக்கு தாங்க வேட்டைக்கு போச்சு. போகும்போது எல்லோரும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்போ சாமி வருவாங்க மறுபடியும் பூஜை போடுறதுக்கு. சாமி திரளைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆட்டம் போட ஆரம்பித்தாங்க. நின்று பார்த்துட்டு எல்லாருக்கும் வாக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு சாப்பிட போயிட்டேங்க. தேனை சாப்பாட்டுக்கு சாப்பாடு, சாம்பார், அப்பளம், பாயாசம், பொரியல்னு ஃபுல்லாக இருந்ததுங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.